உலகில் மாறாத இயேசுவின் அன்பை கேட்டிட இணையுங்கள் வல்லமையின் துணியுடன். www.vallamayintoni.com. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் தொனியோடு. இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையின் தொனி இணைய வானொலி தயாரித்து வழங்கும் வெளிச்சம் என்ற தேவ நிகழ்ச்சிக்குள்ளாக அன்போடு உங்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த வெளிச்சம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் கலந்து கொண்டு எப்படியாக அவர்கள் தங்களுடைய ஊழியங்களை செய்கிறார்கள் என்பதையும், இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எப்படியாய் தேவனுக்குள்ளாக செயற்பட வேண்டும் என்ற பல ஆவிக்குரிய விடயங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே பல தேவனுடைய மனுஷர்கள், பலவிதமான தரிசனங்களோடு ஓடுகிற தேவ ஊழியர்கள் இதிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக கர்த்தருடைய ஆலோசனைகளையும் அவருடைய வழிகளையும் எங்களுக்கு அறிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலும் கூட எங்களோடு இந்த வெளிச்சம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே விசேஷித்த விதமாக வாலிபர்களை குறித்த ஒரு தரிசனத்தோடு ஓடுகிற ஒரு ஊழியக்காரன் இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து அவர் தன்னுடைய ஊழியங்களை குறித்தும் இன்னும் வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற பல கேள்விகளுக்கு பதில்களையும் இந்த நாளிலே சொல்ல இருக்கிறார். இந்த நாளிலும் கூட எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டில் ஓசூர் என்ற பகுதியிலே கர்த்தருடைய வாய் என்ற ஊழியத்தினுடைய ஸ்தாபகராய் இருக்கிற பிரதர் ஆசீர் அவர்கள் எங்களோடு கலந்து கொள்ள இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஊழியக்காரன் சொல்ல போற ஒவ்வொரு காரியங்களும் வாலிபர்களை விசேஷித்த விதமாய், கன்னிகைகளை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு வாலிபர்களை குறித்த ஒரு தரிசனத்தோடு ஓடுகிற ஒரு தேவனுடைய மனுஷனா இருக்கிறபடினாலே நிச்சயமா இன்றைய நாளும் உங்களுடைய கேள்விகளுக்கும் ஒரு பதில் ஊழியக்காரன் மூலமாய் கிடைக்கும் என்று நான் விசுவாசித்துக் கொண்டு எங்களோடு இணைந்திருக்கிற சகோதரன் ஆசிரை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட நோர்வே தேசத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் கிறிஸ்தவ இணைய வானொலி வல்லமையின் தொனி எடுத்து வருகிற இந்த வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். நேயர்களும் கூட இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாய் ஆவலோடு ஆர்வத்தோடு மிகவும் எதிர்பார்த்து கேட்பதுண்டு. ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியிலே பல ஊழியக்காரர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய ஊழியங்களை குறித்தும் இன்னும் தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற பல விடயங்களை குறித்து இதிலே பேசி வருகிறார்கள். அந்த அடிப்படையில நீங்களும் வாலிபர்களை குறித்த ஒரு தரிசனத்தோடு ஓடுகிற தேவனுடைய மனுஷனா இருக்கிறபடினால் இன்றைய நாளும் பல கேள்விகளுக்கு பதில்களை சொல்ல இருக்கிறீர்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். முதலாவது பிரதர், நீங்கள் உங்களை குறித்து ஒரு அறிமுகத்தை நேயர்களுக்கு செய்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம், அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். நீங்கள் சொல்லும் பொழுது எல்லோருக்கும் அது உங்களை குறித்த அந்த அறிமுகம் தெரிய வரும். சொல்லுங்கள் பிரதர். என்னோட பேர் ஆசீர். நீங்க சொன்ன மாதிரி மவுத் ஆஃப் தி லார்ட் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்ற பேர்ல நான் ஓசூர் பட்டணத்தை மையமா வச்சு இந்த ஊழியத்தை நான் செஞ்சு வருகிறேன். 99ஆம் வருடம் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அதே நாள்ல ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினதுனால இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தினார். எனவே நான் ஒரு சுவிசேஷகனாக இருந்து இந்த ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். கடந்த 2012ஆம் வருஷத்துல இந்த ஊழியத்திற்கென்று என்னை நான் ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். கடந்த 3 வருடங்களாக நாங்கள் செய்து வருகிறோம். எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக முதலாக ஒரு DVD கேசட் ஒன்று வெளியிட்டோம். கிறிஸ்தவர்கள் சினிமா பாடல்களை கேட்கலாமா அப்படின்ற தலைப்புல சுமார் 10,000 கேசட் அது ஃபார்வர்ட் ஆயிருக்குது. சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் நாலுமாவடியில் இந்த கேசட்டை அறிமுகப்படுத்தி ஜெபித்து வைத்தார்கள். யூடியூப்லயும் கிறிஸ்டியன் கேன் ஹியர் சினிமா சாங் அப்படின்ற ஒரு நேம்ல இந்த கேசட் இருக்குது. அநேகர் இதை சுமார் 1,00,000க்கும் அதிகமானவர் இதை பார்த்திருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா என்பது உலக மக்களோடு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களோடும் ஒன்றி போன ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஆகி போச்சு. ஆனா அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்பதை இந்த
இந்த கேசட் நாங்க எடுத்து காட்டியிருக்கிறோம். அநேக வாலிபர்கள், பெரியவர்கள், சிறு பிள்ளைகள் தங்களுடைய கேள்விகளை எங்கிட்ட கேட்டாங்க. அதுக்கான அந்த ஆன்சர் அந்த கேசட்ல கொடுத்திருக்கேன். தொடர்ந்து வாலிபர் மத்தியிலே ஆண்டவர் என்னை பயன்படுத்தி வருகிறார். அநேக வாலிபர் கூட்டங்களில் பிரசங்கிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு திருச்சபையிலே அல்லது ஒரு வாலிபர் கூட்டத்திலே அல்லது ஒரு உபவாச கூட்டத்திலே என்று சொல்லி ஒவ்வொரு வாரம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் ஓசூர் பட்டணம், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலே இந்து மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக டிராக்ஸ் நாங்க அடிச்சு நாங்க இந்த பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்றோம். சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துகிறோம். ஓசூர் பட்டணத்துல நான் வந்து ஒரு மாணவர் முகாம் ஒன்று நடத்துகிறேன். அதுல ஒவ்வொரு வருஷமும் சுமார் 2000 இந்து முஸ்லீம் மாணவர்கள் அதுல கலந்து கொள்றாங்க. அதுல கலந்து கொண்டு சுமார் 9 வருஷமா நடத்தியிருக்கிறேன். அதுல கலந்து கொண்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான இந்து முஸ்லீம் வாலிப பிள்ளைகள், மாணவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்படி அநேக ஊழியங்களை பெண்களுக்காக என்னுடைய மனைவியும் சேர்ந்து வாலிப பெண்களுக்கான ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறாள். இந்த ஊழியத்தை இந்த ஒரு 3 வருடங்களாக நாங்கள் முழு ஈடுபாடோடு கூட ஊழியத்தை நேம் வைத்து இப்ப நாங்க இந்த மவுத் ஆஃப் தி லார்ட் அப்படின்ற பேரை வந்து கடந்த 2012ஆம் ஆண்டு தான் வைத்து இது ஒரு ஸ்தாபனமாக ஆரம்பித்தோம். அது வரைக்கும் ஒரு சுவிசேஷனாக இருந்தேன். அது 2012ஆம் ஆண்டிலிருந்து ஒரு ஸ்தாபகமாக ஆரம்பித்து இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற வரோம். பிரதர், ஆமேன், ஆமேன். உண்மையில அருமையான ஒரு காரியம். இன்னும் விசேஷமாக சொல்ல வேண்டுமானால் இந்த நாட்கள்ல வாலிபர்கள் தான் உண்மையில கர்த்தருக்கென்று இன்னுமாக பயன்படத்தக்கதான அல்லது உற்சாகமாய் ஓடத்தக்கதான ஒரு பாத்திரங்களா இருக்கிறார்கள். அவர்களை குறித்த ஒரு வாரத்தோடு அந்த தரிசனத்தோடு இந்த நாட்களிலே பல வருடங்களாக செயற்பட்டு கொண்டு வருகிறீர்கள். உண்மையில நீங்கள் தேவனை அறிந்த வாலிபர்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், தேவனை அறியாத வாலிபர்களையும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு அந்த 2 பேருக்குள்ளும் இருக்கிற வித்தியாசங்களும் இன்னும் தேவனை அறிந்திருக்கிற வாலிபர்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளை குறித்தும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். என்றால் பல வாலிபர்கள் உங்களிடம் கேள்விகளை கேட்டிருப்பார்கள். நீங்க சொன்னது போல வாலிபர்கள் அல்லது தேவ பிள்ளைகள் சினிமா பாடல்களை கேட்கலாமா என்ற அந்த நிகழ்ச்சியை கூட நானும் பார்த்திருந்தேன். அதிலே பல விளக்கங்கள் அதிலே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அங்கே ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களும் மற்றும் கேமாயான் அவர்களும் கூட சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார்கள். இப்படியாக இந்த நாட்களிலே உண்மையாக வாலிபர்களுக்கு இப்படியாக நாளுக்கு நாள் கர்த்தரை குறித்த ஒரு விழிப்புணர்வை நாளுக்கு நாள் கொடுக்க வேண்டியது உண்மையில தேவ பிள்ளைகளுடைய ஒரு கடமையா இருக்கிறது. அந்த வகையில நீங்கள் ஒரு முன்னணியாக நின்று இந்த நாட்களிலே செய்து வருகிறீர்கள். முதலாவது பிரதர், நாங்கள் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் உங்களை குறித்து சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் குடும்பமாக மனைவியும் கூட சேர்ந்து வாலிபர்கள் கன்னிகைகளுக்காக கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறபடினாலே அங்கே பிரசங்கி புஸ்தகம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டுகிறது. அதாவது அதுக்கு பிறகு சொல்லப்படும் பல காரியங்கள், தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் என்று சொல்லி பல விடயங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நாட்களிலே வாலிபர்கள் சொல்லுகிற காரியம் என்னென்று சொன்னால், என்ன பிரதர் அல்லது என்ன சிஸ்டர், நாங்கள் இந்த வாலிப பிராயத்திலே தானே நாங்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி எங்களுடைய அந்த வாலிப நாட்களில் செய்ய வேண்டிய அல்லது நாங்கள் ஒரு சந்தோஷமாய் ஒரு எங்களுக்கு பிரியமான காரியங்களை எப்படி நாங்கள் செயற்படுத்தலாம் என்ற பல கேள்விகளை வாலிபர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு நீங்கள் சொல்லுகிற காரணம், ஆனால் வேதம் சொல்லுகிறது இப்படியா எனக்கு பிரியமானவைகள் இல்லை என்று சொல்வதற்கு முன்னே நீ சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதற்கு ஏன் இப்படி சொல்லுகிறார்கள்? இதற்குரிய வித்தியாசத்தை சொல்ல முடியுமா? காமனா பார்த்தா வாலிபர்கள் அப்படிங்கும் போது கிறிஸ்தவத்தை தழுவாதவர்கள் எல்லாருமே வாலிபர்கள் நிச்சயமா. ஆனா எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது வந்து சாதாரண வாலிபர்கள், உலக வாலிபர்களுடைய நோக்கம். எப்படியும் வாழலாம், ஏன்னா வாலிப பருவத்துலதான் எல்லா சந்தோஷங்களையும் நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வாலிபத்தினுடைய நியதி. ஆனா கிறிஸ்தவத்தின் நியதி எப்படின்னா, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு வந்து ஒரு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். வேதாகம கட்டளைகளை கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு நியமங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் அந்த வாலிபர்களை பார்த்து கொண்டு நானும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இவங்க ஆசைப்படுறாங்க.
சோ இவங்க இந்த பைபிளை பார்க்காத அப்படினால அதை தான் அவங்க நோக்குறது அப்படினால தான் அந்த கேள்விகளை கேட்கறாங்களே தவிர இதை பார்க்கல. நம்ம இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுப்போம்னா, தானியேலை அன்றைக்கு ஒரு சிறை கைதியாக பிடித்துக் கொண்டு சென்றார்கள். தானியேலோடு கூட அந்த தேசத்திலிருந்து நிறைய பேர் சென்றார்கள். ஆனால் சில மனிதர்களாக தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க மட்டும் என்ன பண்ணாங்கன்னா இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுத்தார்கள். இவர்களோடு கூட அநேகர் சென்றார்கள். ஆனா இவங்க மட்டும்தான் அந்த தீர்மானத்தை எடுத்து நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம் என்று சொல்லி ராஜாவின் கட்டளையாக இருந்தாலும் அதை மீறியும் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள். எனவேதான் அத்தனை பேர் மத்தியிலும் இவர்களை ஆண்டவர் தேசத்தில் பிரதானிகளாக, தலைவர்களாக உயர்த்த முடிந்தது. தீர்மானம் தான் ஆண்டவருக்காக வாழக்கூடிய அந்த பக்தி வைராக்கியம், அந்த பரிசுத்தம் தான் தேவன் ஒரு மனிதனை உயர்த்துகிறதற்காக வைத்திருக்கிற ஒரு தகுதி. ஏன்னா இவர்களோடு கூட அநேகர் வந்தார்கள் என்று சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்படவில்லை. காரணம், அவர்களுக்குள் இந்த தீர்மானம் கிடையாது, இந்த பரிசுத்தம் கிடையாது. நிச்சயமா அவர்கள் அந்த தீர்மானத்தை இருந்தபடினால் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். இன்றைக்கும் இருக்கிற வாலிபர்கள் உலகத்தை பார்க்காமல் வேதாகமத்தையும் அந்த ஆண்டவர் வேதாகமத்தில் பயன்படுத்தின அந்த மனிதர்களை உயர்த்தின இவர்களை பார்ப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த தடுமாற்றங்கள் வராது. நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ரெஃபரன்ஸும் பைபிள் தான். வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற மனிதர்கள் தான் தவிர இன்றைக்கு இருக்கிற மனிதர்களையோ இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களையோ நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நிச்சயமா நிச்சயமா நமக்கு கொடுக்கப்பட்டது வேதாகமம் மட்டும்தான். இரண்டாவது நாம் பார்க்க போவோமையானால் யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் உண்டு. அவன் விபச்சாரத்திற்கு ஒரு ஸ்திரீ அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்த பொழுதும் அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு முன்பதாக நான் பாவம் செய்யக்கூடாது என்று. இரண்டாவது, அந்த காலத்தில் பாவம் அழிந்த ஒரு தேசம் தான் அது. அந்த தேசத்திலும் அந்த இடத்திலும் தேவனுக்காக தன்னை காத்துக் கொண்ட ஒரு மனிதன். எனவேதான் யோசேப்பை ஆண்டவர் அந்த தேசத்தில் உயர்த்த முடிந்தது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்னா சிம்சோன். அவனுக்குள் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பலனை கொடுத்தார். யோசேப்பிற்கும் தானியேலுக்கும் சிம்சோனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். தானியேலும் யோசேப்பும் சிறைச்சாலையில் கைதிகளாக இருந்தவர்கள். ஆனால் சிம்சோன் கைதியாக இருக்கவில்லை. அவனை ஆண்டவர் சுதந்திரவாளியாக வைத்திருந்தார், அவனை பலசாலியாக வைத்திருந்தார், அவனை ஒரு சொல்ல போனால் ஒரு நியாயாதிபதியாக, ஒரு ராஜா என்கிற ஒரு போஸ்ட் வரைக்கும் அவனை வைத்திருந்தார் ஆண்டவர். அந்த பதவியில் இருந்த ஒரு மனிதன் தடுமாறினான். எனவேதான் அவனால் அழிவை சந்திக்க முடிந்தது. சுதந்திரமா இருந்த ஒரு மனிதன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளாதபடினால் அவன் அழிந்து போனதையும், கைதியாக இருந்த ஒரு மனிதன் பரிசுத்தத்தை காத்து ஆண்டவருக்காக தீர்மானம் எடுத்தபடினால் அவனை பிரதானியாக, ஒரு பிரசிடென்டாக ஆண்டவர் உயர்த்த முடிந்தது அல்லவா? எனவே ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்றால் இந்த வேதாகமத்தை நான் வாசித்து அந்த வேதாகமத்தில் ஆண்டவர் காட்டின அந்த வழியின்படி வேதம் சொன்ன பிரகாரம் இந்த வாலிப பருவத்தில் ஆண்டவரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி தான் விரும்புகிறார். ஏன்னா அந்த வாலிப பருவத்துலதான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிச்சா பின்னாடி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலிப பருவத்துல ஒழுங்கா வேலை செய்யுங்க, நல்ல வேலையை சூஸ் பண்ணுங்க, நல்லா இருங்க, அப்பதான் உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருடைய மென்ஷனும் இந்த யூத், அந்த வாலிப பருவம் தான். எல்லாரும் அதை தான் டார்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இந்த வாலிப பருவத்தை தான் ஆண்டவர் நமக்கு டார்கெட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த வாலிப பருவத்துல நீ இயேசுவை நேசித்தால், நீ ஒரு சிருஷ்டிகரை நீ நினைச்சா நீ பின்னால உயர்ந்திருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உயர்த்துகிறது இயேசுவை தவிர வேற யாராலும் உயர்த்த முடியாது. நாம் நேசிக்கிற பாவங்களா இருக்கட்டும், நம்முடைய பெற்றோர்களா இருக்கட்டும், நம்முடைய படிப்பா இருக்கட்டும். ஏன்னா அன்னைக்கு சிம்சோனுக்கு எல்லாம் இருந்தது. அவனுடைய சரீரத்தில் நல்ல பலன் இருந்தது. அவனை நியாயாதிபதிகள் கொஞ்சமா வச்சிருந்தாங்க. ஒரே நேரத்தில் 1000 பேரை கொள்ளக்கூடிய அளவிற்கு திராணி உள்ளவனா இருந்தான். ஆனா அதெல்லாம் அவனை உயர்த்த முடியலையே. கடைசியில் ஒரு விபச்சாரியின் மடியில் படுத்த எல்லாவற்றையும் இழந்து போனான். உயர்த்துகிறது கர்த்தர். அவருக்காக நின்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். ஆம், நிச்சயமாக பிரதர், அருமையான நல்ல ஒரு பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். என்னன்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலே இருந்தால் உண்மையில் அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி தானியேல், அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற அந்த வாலிபர்களுடைய காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி சொல்லியிருந்தீர்கள். இந்த நாட்களில் வாலிபர்கள் கேட்கிற கேள்வி, இந்த வாலிப பிராயத்திலே இப்படியாக அனுபவிக்க வேண்டிய வயதிலே நாங்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி நாங்கள் எப்படி எங்களுடைய காரியங்களை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் இருப்பதென்று கேட்ட கேள்விக்கு நல்ல ஒரு பதிலை சொல்லியிருந்தீர்கள். இன்னும் ஒரு விதத்திலே நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ஒரு யோசனை வந்தது. இப்படியாக வாலிப பிராயத்திலே நாங்கள் எங்களுக்கு விருப்பமானதை உலக பிரகாரமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிற வாலிபர்கள் அந்த அப்படி நினைக்கிற அந்த நினைப்பை கர்த்தர் பக்கமாய் நீங்க சொன்னது போல திருப்பினால் இன்னும் மிகவும் பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? பிரயோஜனம் என்றதை விட தேவன் இன்னும் மகிமைப்படுவார் இல்லையா?
ஆகவே கண்டிப்பா மையப்படுவார். நிச்சயமா அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே நீங்க சொன்னது போல தீர்மானம் எங்களுக்குள்ளே கர்த்தருக்குள்ளாக வாலிபத்திலே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்றால் நினைத்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதன்படி நடக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானம் என்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களோ அல்லது இந்த உலகமோ ஒரு பாவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. ஆனா இதுக்குள்ளே நாங்கள் உலகத்தின் போக்கோடு நாங்கள் போய்விட முடியாது, அல்லது உலக வாலிபர்கள் நடக்கிற விதமாய் நாங்கள் நடந்து விட முடியாது என்ற நாங்கள் பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகத்தக்கதான ஒரு பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது அருமையாக உங்களுடைய பதிலிருந்து வெளிப்பட்டது. பிரதர், அதாவது இப்படியாக தீர்மானங்கள் எடுத்து வாலிபர்கள் கர்த்தருக்குள்ளாக வாழ்கிறார்கள் அல்லது நடக்கிறார்கள். ஆனால் சில காலங்களோ அல்லது சில ஒரு மாதங்களோ வருஷங்களோ போன பிற்பாடு மீண்டும் அந்த தீர்மானங்களிலே ஒரு தளம்பல் அல்லது ஒரு மறுதளிப்புகள் வருகிறது. அவர்களுக்குள்ளே ஒரு ஆசை இச்சைகள் இன்னுமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் சில வேளைகளில் சில வாலிபர்களை கேட்கும் பொழுது கூட எனக்கு அந்த பாவமான காரியங்கள் என்னால விட்டுவிட முடியவில்லை, நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே அது வந்து கிரிய செய்கிறது, நான் ஜெபிக்கிறேன், வேதம் படிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இதற்கு எப்படி அவர்கள் இந்த பாவ காரியங்களிலிருந்து அவர்களுக்குள்ள வருகிற பிசாசானவன் கொண்டு வருகிற தீய அந்த காரியங்கள் விடுதலைகளை பெற்றுக் கொள்ளலாம், எப்படி கர்த்தரோடு இன்னும் கர்த்தரு பிரியமாய் செய்யலாம் என்ற உங்களுடைய ஆலோசனை என்ன பிரதர்? நான் ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்றேன் பிரதர். இதுக்கு எக்ஸாம்பிளா சென்னையில YMCAல நான் பிரசங்கம் பண்ணதுக்காக போயிருந்தேன். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பிரசங்கம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு செய்தி. ஆவியானவர் உங்களை விடுவிப்பார் என்ற தலைப்புல பிரசங்கித்தேன். பிரசங்கம் முடிந்த உடனே ஒரு வாலிப சகோதரன் ஒருவன் என்னை சந்திக்க வந்தான். வந்து அந்த தம்பி சொன்னா, பிரதர் நான் வந்து ஒரு ஃபாரின் மல்டிலிங்க் அந்த கம்பெனில நான் ஒர்க் பண்றேன். என்னுடைய ஜாப் வந்து நான் ஆன்லைன்ல உட்கார்ந்து எப்பவுமே அந்த டேட்டா என்ட்ரி மாதிரி பண்ணணும். நான் ஆஃப்டர்நூன் 11 o'clock மேலதான் நான் ஜாபுக்கு போவேன். மிட் நைட் வரைக்கும் எனக்கு என்னுடைய ஜாப் இருக்கும். நான் மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். 11 o'clock நான் ஜாப் ஆரம்பிப்பேன். என்னோட சிஸ்டத்துல உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இன்டர்நெட்ல தான் நான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கணும். ஒரு 10 o'clock 11 o'clock வரைக்கும் என்னுடைய ஜாப் விஷயம் நான் ரொம்ப பிஸியா பண்ணிட்டு இருப்பேன். ஆனா 11 o'clock மேல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். ஆனா அந்த 11 o'clock மேல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அந்த மிட் நைட்ல அந்த இன்டர்நெட்ல சைட்ல வர அந்த ஆடு, அந்த ஆபாசமான அந்த படங்களுடைய ஆடை பார்க்கும்போது என்னுடைய மனசு வந்து சலனப்படுறது. சோ என்ன பண்றேன், என்னையும் அறியாமல் அந்த ஆபாசமான படங்களை நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன். மறுபடியும் பார்த்து முடித்த உடனே எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு 12 மணிக்கு மேல இரவு முழுவதும் தூக்கம் வராது. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இரவுல நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீ அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். மறுபடியும் அதிகாலையில் எழுந்து நான் ஜெபம் பண்ணி இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து விட்டு நான் அவருடைய சமூகத்துல மிகுந்த பாரத்தோடு அழுது நான் ஜெபம் பண்ணி நான் வேலைக்கு போவேன். மறுபடியும் அந்த இரவும் என்னுடைய 10-11 மணி வரைக்கும் என்னுடைய வேலையை செய்யலாம். 11 மணிக்கு மேல் மறுபடியும் அதே தடுப்பாட்டம் என்னுடைய வாழ்க்கையில வருது. இது ஒரு நாள் 2 நாட்கள் சுமார் 6 மாதமாக இப்ப இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து எங்கிட்ட பேசினாரு. ஒவ்வொரு நாள் இரவும் அந்த தப்பை செஞ்ச உடனே நான் அழுவேன். ஐயோ நான் தப்பு நான் நினைச்சுக்கிறேன் சொல்லி நான் அழுவேன். பாவத்தை செய்ய மாட்டேன், சத்தியம் இனிமே இந்த பாவத்தை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் செய்ய மாட்டேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். நான் வேதத்தை வாசிப்பேன். ஆனால் எவ்ரி டே நான் மறுபடியும் லேட் நைட் 10 o'clock மேல ஆன உடனே என்னால இந்த தப்பு செய்யறது என்னால் விடுதலையாக முடியல. மறுபடியும் என்னை அறியாமல் என்னோட செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு இருக்கிறது இல்ல. மறுபடியும் தப்பு பண்ண சொன்னேன் தம்பி. அப்போ நான் அவருக்கு 2 கேட்டேன், ஜெபம் பண்றீங்க? ஆமா ஜெபம் பண்ணேன். காலையில அதிகாலையில ஜெபம் பண்றேன். வேதம் வாசிக்கிறீங்களா? நான் வேதம் வாசிக்கிறேன். இதுல இருந்து மீள முடியல அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் கேட்ட பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு பேசினார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டால் மனிதன் வந்து இருந்து விடுதலை ஆகலாம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆவியானவர் உடனே அந்த தம்பிகிட்ட சொன்ன, நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீங்கன்னு கேட்டேன். என்ன சொன்னார், அந்த நாள் நடந்த அந்த ஆவியானவர் அந்த பொன்னவரை குறித்து ஒரு மனிதனை விடுதலை செய்வார், நடத்துவார் என்று சொல்லி நான் பிரசங்கித்தேன். அந்த நாளிலும் அவர் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். என வேதம் சொல்லுது, எப்பொழுதும் ஆவி நிறைந்திருங்கள்.
பரிசுத்தாவின் நிறைவுங்கிறது வந்து போற ஒரு காரியம் அல்ல. அது எப்பொழுதுமே அந்த பரிசுத்தாவில் நம்ம நிரம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவர் அதை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவர் இடையில அவரை நான் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், நான் மறுபடியும் அதே இடத்தில் தான் நான் வேலை செய்கிறேன், அதே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுகிறேன், அதே விதமான விளம்பரங்கள் வருகிறது, ஆனால் இன்றைக்கு நான் அந்த பாவத்திற்கு விலக முடிந்தது என்று சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர். எத்தனை வருடங்கள் ஆனது, எத்தனை மாதங்கள் ஆனதுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. தீர்மானம் எடுத்து இத்தனை நாட்கள்ங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக கண்டித்து உணர்த்துவார். நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நமக்கு நிச்சயமா விடுதலை செய்வார். நம்மளால அந்த பாவத்தை செய்ய முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து, நான் போய் உங்களுக்கு ஒருவரை அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு மனிதனுடைய சரீரத்திற்கு புறம்பாக இருந்தவர். ஆனா பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் புறம்பே இல்ல, அவர் நமக்குள் இருக்கிறபடினால நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் பார்க்கிறார், நம்முடைய சிந்தனைகளை பார்க்கிறார், எண்ணங்களை பார்க்கிறார். நம்ம ஒரு தவறை செய்கிற பொழுது நமக்கு உடனே உணர்த்துகிறார், நம்ம விடுதலை செய்கிறார், நமக்கு அவர் உதவி செய்கிறார். அதான் அவர் சொன்ன மாதிரி அவர் துணையாளர், உதவி செய்கிற ஒரு தேவன் பரிசுத்த ஆவியானவர். உதவி செய்து நம்ம நிச்சயமாக விடுதலை செய்வார். சோ அதனால இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொன்னார், நான் போனவொடனே உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவி எப்பொழுதும் பரிசுத்தாவி நிறைந்திருங்கள் அப்படின்னு சொன்னாரு. நான் இன்னைக்கு பாவம் ரொம்ப பெருகிருச்சு. பாவம் பெருகின அளவிற்கு இன்றைக்கு ஜெபம் பெருகவில்லை மனிதர்களிடத்தில். எந்த இடத்துல பாவம். ஒரு காலத்துல சினிமா தியேட்டரில் சென்று சினிமா பார்த்தார்கள். இன்னைக்கு மொபைல்ல சினிமா மட்டுமல்ல, எதையும் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு உலகமும் உலகத்தில் உள்ள பாவங்களும் பெருகி கொண்டது. ஒரு தராசுல வச்சோம்னா ஒரு தட்டுல ஜெபத்தையும் ஒரு தட்டுல பாவத்தையும் வச்சோம்னா பாவம் இன்றைக்கு அதிகமாகிறது. அந்த அளவிற்கு இருக்கிறது. நம்மளும் என்ன சொல்றோம், பிஸியான மனிதர்கள் என்ன நம்ம காட்டிக்கிறோம், வேலைக்கு போறோம், அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு, வேகமான உலகம், நம்மள வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேகமான காலத்துல பரிசுத்தாவின் நிறைவு இல்லைன்னா ஒரு மனிதனால் பரிசுத்தமா வாழ முடியாது. வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், அந்த பரிசுத்தாவின் நிறைவு அவனுக்குள் எப்பொழுதும் பரிசுத்தாவின் நிறைந்த ஒரு மனிதனாக, பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தே ஆக வேண்டும். உண்மைதான் பிரதர், அருமையாக நல்ல பதிலை சொல்லிக் கொண்டிருக்க. சொல்லுங்கள். தானியேலுக்குள்ளும் விசேஷித்த ஆவி உண்டு என்று சொல்லி அந்த அன்னைக்கு கண்டுகொண்டார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவேதான் அந்த தீர்மானத்தில் அவரால் உறுதியாக இருக்க முடிந்தது. பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக இயேசுவோடு இருந்தவர் பேதுரு, அவர் இயேசுவை மறுதலித்தார், சத்தியம் பண்ணி சபித்தார். இந்த பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டவுடன் அதே பேதுரு 3000 5000 ஜனங்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று, நீங்கள் இயேசுவை சிலுவையில் இறைந்து கொலை செய்தீர்கள், அதற்கு நான் சாட்சி என்று சொல்லி பேசுகிற அளவிற்கு ஆண்டவர் அவனுக்கு தைரியத்தை கொடுக்க முடிந்தது. உண்மைதான் பிரதர், அருமையாக. அதாவது இந்த நாட்களிலே வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சலனமான ஒரு காரியம், இன்றைக்கு வேதத்தை படிக்கிறார்கள் அல்லது ஜெபிக்கிறார்கள், ஆலயத்துக்கு ஒழுங்காய் போகிறார்கள், ஆனாலும் பாவத்திற்கும் விழுந்து போய் விடுகிறார்கள். இரவு நேரங்களிலோ ஒரு இன்டர்நெட்டை பார்க்கும் பொழுது, அல்லது பகல் நேரங்களிலோ பேஸ்புக்கோ இன்டர்நெட்டோ இப்படி மீடியாக்களை பார்க்கும் பொழுது ஒரு இச்சைகள்னாலே தூண்டப்படுகிறார்கள். இன்னும் பலவித பாவங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள். இது மாத்திரமல்ல, வெளியிலே நண்பர்களுடன் சேரும் பொழுது கூட அவர்களுடைய அந்த பேச்சுக்களுக்கும் அவர்களுடைய கிரியைகளுக்கும் உடன்பட்டு விடுகிறார்கள். ஆனால் இந்த நாளிலும் அப்படியாக நாங்கள் இருக்காதபடி என்று சொன்னால், இந்த பூமி நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல ஒரு பாவ பிரசன்னமான இடம்தான். ஆனா இந்த பூமியிலே இப்படியான நண்பர்கள் இருப்பார்கள், அல்லது இப்படியான காட்சிகள் வெளிவரத்தான் போகிறது. அதற்காக அவைகள் இல்லாமல் இருந்தால்தான் நான் பரிசுத்தமாய் வாழ முடியும், தேவனுக்குள்ளே உண்மையா இருக்க முடியும் என்று சொல்லக்கூடாது. இந்த நாட்களிலே நாங்கள் நீங்க சொன்னது போல ஒரு தீர்மானத்தை எடுத்து கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு பரிசுத்தாவியினுடைய அந்த அபிஷேகத்தினால் நாங்கள் நிரப்பப்படுவோமா இருந்தால் நிச்சயமாய் அங்கே வேதத்தில கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது சத்துருவானவன் வெள்ளம் போல் வரும் பொழுது அவனுக்கு எதிராய் ஆவியானவர் கொடிபிடிப்பார் என்று சொல்லி. ஆகவே ஆவியானவர் அங்கே தடை பண்ணுவார். சத்துருவானவன் எங்களை அழிக்க வேண்டும் அல்லது எங்களை ஒரு பாவத்திற்கு விழுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சத்துருடைய நினைப்பை ஆண்டவர் ஆவியானவர் விடாதபடி, அந்த அபிஷேகம் விடாதபடி தடுத்து நிறுத்தும். என்றால் எல்லா நுகத்தடிகளை முறித்தெறிகிற ஒரு
அபிஷேகம் தான் ஆவியானவருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தினால் நீங்க சொன்னது போல நாங்கள் நிறைந்திருக்க வேண்டும். இன்னும் என்னன்னு சொன்னால் அந்த அபிஷேகத்தை நாங்கள் நாளுக்கு நாள் அனல் மூட்டி கொள்ள வேண்டும். அதைத்தான் அங்கே பவுல் கூட தீமோத்தேயு சொல்றார், பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்படியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாளுக்கு நாள் அனல் மூட்டினால் தான் நீங்க சொன்னது போல, உதாரணத்துக்கு அந்த சகோதரன் அதே இடத்தில் தான் வேலை செய்யறார், அதே அந்த கம்ப்யூட்டர்ல தான் வேலை செய்யறார் என்றால் அந்த பாவம் எல்லா காரியங்களும் வரத்தான் போகிறது. அந்த நாளுக்கு நாள் அந்த அபிஷேகத்தை நாங்கள் அனல் மூட்டும் பொழுதுதான் நிச்சயமாய் அவைகள் எல்லாம் நாங்கள் அருவறுத்து வெறுத்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் பிரியமானதை செய்வதற்கு ஏதுவாய் இருக்கும். அருமையான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையில வாலிபர்கள் இவைகள் எல்லாம் இந்த நாட்களில் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். ஒரு பொல்லாத காலத்திலே, ஒரு பயங்கரமான காலத்திலே பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலமாய் இருக்கிறபடினாலே கவனமாயிருந்து நீங்க சொன்னது போல தீர்மானம் எடுத்து அபிஷேகத்தோடு நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளாக வாலிபர்கள் பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆமா பிரதர், அடுத்ததாக இன்னொரு கேள்வி. அதாவது வாலிபர்களுக்குள்ளே இப்படியாக சொல்ல போனால் நல்ல ஆலயத்து போறார்கள், வேதம் படிக்கிறார்கள், மற்றுமாக ஜெபங்கள் எல்லாம் ஒழுங்கா இருக்கிறது. ஆனால் அவர்கள் கேட்கிற கேள்வி, ஏன் காதலிக்க கூடாது? காதல் என்பது வேதத்துக்கு முரணான காரியமா? காதலை கர்த்தர் எப்படியாக அதிலே வெளிப்படுத்துகிறார் வேதத்தில் என்று பலர் கேட்பதுண்டு. ஆனால் நீங்கள் வாலிப அந்த தரிசனத்தோடு பல இடங்களிலே வாலிபர்கள் மத்தியிலே இப்படியாக பல காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறவனால் நீங்கள் சொல்லுங்கள், இதற்கு என்ன விளக்கம், என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீர்கள்? இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுதுன்னா, காதல லவ் அன்புன்னு சொல்லுது. பட் அன்பு வேற, காதல் வேற பாஸ்டர். அதனால அந்த அவங்க லவ் பண்ணலாமாங்கிறதையும் அன்புங்கிறதையும் ஒன்னா மிங்கிள் பண்றாங்க கிடையாது. பட் காதல் தவறு. எப்படின்னா, காதலை குறிச்சு வேதாகமத்துல யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் தெளிவா கொடுத்திருக்காரு பாஸ்டர். அதாவது காதலிக்கிறவர்களை வச்சு அழகா கொடுத்திருக்காரு. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாஸ்டர். அப்போ என்னன்னா, உலகத்துக்கு சிநேகம், அந்த காதல் வந்து சிநேகம் அப்படிம்பாங்க பாஸ்டர். அப்போ உலக சிநேகம், உலகத்தில் ஒரு மனிதன் மேல வைக்கிற அந்த காதல், அந்த சிநேகம் வந்து முதல்ல ஆண்டவருக்கு விரோதமான பகை. அப்போ உலகத்துல ஒரு மனிதனை, அல்லது ஒரு மனுஷியை ஒரு பெண் நேசிச்சுக்க ஆரம்பித்தவுடன் அவள் ஆண்டவருக்கு பகைஞனாகிறாள். என்ன வேதம் என்ன சொல்லு? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அவர்கிட்ட நீ அன்பு கூறுவாயான்னு சொல்றாரு. அப்போ இன்னொரு மனுஷனுக்கு அவங்க மனசுல ஒரு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு அவங்க வந்து முழு மனசை கொடுக்க முடியல. அப்ப இவங்களுக்கு மனசை கொடுத்துட்டு ஆண்டவருக்கு அவங்க பகைஞனா மாறுறாங்க. சோ காதல் வந்து ஒரு தவறு. ஏன்னா காதலிக்கிற எவனும் தேவனுக்கு விரோதியாக மாறுகிறான். இரண்டாவது நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஸ்திரீகளின் சிநேகம் சாலமோனுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு வலிய போக பண்ணினதுன்னு சொல்லி நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம் பாஸ்டர். நியாயாதிபதிகள்ல சிம்சோனை பார்க்கிறோம். அந்த ஸ்திரீகளினுடைய சிநேகம், அவன் அந்த பெண் மேல சிநேகம் கொண்டான், அந்த பெண்ணை விரும்பினபடி. இந்த காரணத்தினாலதான் சிம்சோனுக்குள் இருந்த அந்த மகிமையை அவன் இழந்து போனான். சோ அதனால அந்த காதல் வந்து ஒரு பாவம் தான். இன்னைக்கு பாவமா அப்படின்னு நம்ம மனசுல தோணுச்சுனாலே அது பாவம் தான், விட்டுருந்தோம், சம்திங் ராங். ஏன்னா இதை வந்து ஒரு பெண் தன்னுடைய தகப்பன்கிட்ட போய் கேட்கிறான், நான் ஒரு பையனை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்பா அவங்க அப்பா வந்து பக்கத்து வீட்டுல போய் என் பொண்ணு அந்த பையனை விரும்புறான்னு சொல்லி ஒரு 4 பேர்ட்ட போய் சொல்ல முடியுமா? சந்தோஷமா சொல்ல முடியாது. சர்ச்சில் பாஸ்டர்ட்ட போய் என் பொண்ணு அந்த பையனை விரும்புறான்னு சந்தோஷமா ஷேர் பண்ண முடியாது கண்டிப்பா. அப்ப தகப்பனை அவங்க வந்து என்ன படுத்துறாங்க? வேதனைப்படுத்துறாங்க அந்த காரியங்கள். அது குடும்பத்தை அவமானப்படுத்துகிறது, அவங்களுடைய படிப்புல ஒரு கான்சன்ட்ரேஷன் செலுத்த முடியறது இல்ல. சொல்ல போனா இந்த உலகத்துல சொல்லுவாங்க லவ் இஸ் ஸ்லோ பாய்சன் அப்படிம்பாங்க. பட் நம்மளை பொறுத்தளவுக்கு காதல் பாவம். ஏன்னா காதலிக்கிறவங்களே ஆண்டவர் சொல்றாரு விபச்சாரரே, விபச்சாரிகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது வந்து தேவனுடைய அன்புக்கும் இங்கே காதல் என்று வரும்பொழுது ஒரு ஸ்திரியோ அல்லது ஒரு சகோதரன் மீது அங்கே அன்பு வரும்பொழுது அங்கே கர்த்தர் மேல செலுத்துற ஒரு அன்பு அங்கே குறையுது இல்லையா?
அங்கே குறைஞ்சது, கண்டிப்பா குறைஞ்சது. என்னன்னு சொன்னால் என்ன காரியம் என்ன தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவனை உயர்த்துவதற்கு எதிராக வருகிற எல்லா காரியமும் அது விக்கிரகம் தான் என்று கூட வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? ஆகவே காதலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும்னா 2 தீமோத்தேயு 2:22 வேதம் சொல்லுது, பாலிய இச்சைக்கு விலகி ஓடு. இது பாலிய இச்சை. ஒரு 60 வயசு தாத்தாவால காதலிக்க முடியாது. அந்த பாலிய அந்த வாலிப பருவத்தில் அந்த பால் அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு ஆண் அவங்க மேல வருகிற ஒருவித இச்சை, இன்ஃபாக்சுவேஷன் அப்படிம்பாங்க, லஸ்ட். அதுதான் காதலை தவிர இது இன்னைக்கு உலகம் இதை சினிமாவில கொண்டு போயிட்டு காதல் புனிதமானது, காதல் தெய்வீகமானது அப்படி எத்தனையோ காரணங்களை சொல்றாங்க. ஆனா இச்சை என்னை பொறுத்தளவுக்கு நிச்சயமா, அதாவது அசிங்கமான ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிக்க மாட்டான். அசிங்கமான கண்ணு தெரியாத கால் இல்லாத ஒரு பெண்ணை ஒருவன் காதலிக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு கண்ணு தெரியாத ஒரு கை இல்லாத ஒரு பெண் மேல ஒருத்தனுக்கு அன்பு வராது. அப்புறம் எப்படி காதல் நம்ம அன்புன்னு சொல்லுவோம்? அன்பு கிடையாது. இது தங்களுடைய இச்சைக்காக ஒருவரை நேசிக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை, ஒரு பெண் ஒரு ஆணை நேசிக்கிறாங்க. அதாவது நீங்க சொல்றது காதல் வேற அன்பு வேற, அப்படித்தானே? ஆமா பாஸ், அன்பு வேற காதல் வேற. ஆனால் சில இன்றைக்கு தேவனுடைய மனுஷர்கள் பெரிய ஊழியங்களை செய்கிற சிலர் கூட காதலிக்கலாம் என்ற ஒரு கருத்துக்களை கூட வெளியிட்டு இருக்கிறார்கள் அல்லது செய்திகளில் சொல்லுகிறார்கள். உண்மையில அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைகள் தான் அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு காதல் என்று போய் குடும்பங்களை விட்டு பிரிந்தவர்களும் இன்னும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளையே நாசப்படுத்தினவர்களும் அதிகம் என்றுதான் சொல்லலாம். ஆகவே நீங்க சொன்னது போல காதலை கர்த்தர் வெறுக்கிறார். ஆனால் திருமணம் என்பது கர்த்தருடைய திட்டமாயிருக்கிறது. அது பெரியவர்கள் நிச்சயித்து பேசி அந்த காரியங்களை பிறகு ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி அப்படியாக இருப்பது அது வேறு, திருமணமாகின பிற்பாடு. ஆனால் திருமணத்துக்கு முன்பு ஒரு காதல் என்று வருவது உண்மையில தேவனுக்கு ஒரு விரோதமான செயல். ஏனென்றால் அங்கே தேவன் மீது செலுத்துகிற அன்பு, உதாரணமாக அந்த நிலையிலே இந்த நாள்ல வாலிபர்களோ அல்லது கன்னிகைகளோ இருப்பார்களா என்றால் அவர்களுக்கு புரியும். ஏனென்றால் கர்த்தருக்குள்ளே முதல் காதலிப்பதற்கு முன்பு எவ்வளவுத்திற்கு ஒரு நேரம் கொடுத்து ஜெபத்திலும் வேத படிப்பிலும் தியானத்திலும் இருந்தவர்கள் இன்றைக்கு காதலித்த பிற்பாடு எவ்வளவுத்திற்கு அது குறைந்திருக்கிறது, அது இல்லாமல் போய்விட்டது என்பது நன்கு அறிவார்கள். ஆகவே இந்த நாள்ல அது ஆமா, அதுல இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது தேவனுக்கு விரோதமான பகைதான். நீங்க சொன்னது போல உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் காதலிக்காமல் பெற்றோர்கள் பெரியவர்கள் நியமித்து பேசி திருமணமாகின பிற்பாடு நாங்கள் ஒருவர் நேசிக்கலாம் என்றால் அங்கே ஆதி ஆமத்தில் சொல்லப்படுகிறது, உன்னுடைய ஆசை உன் மனைவியை சுற்றி இருக்கும் என்று சொல்லி. அப்படியாக அதற்கு பிற்பாடு நாங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த மனைவியோடு நாங்கள் சந்தோஷமாய் அன்பாய் இருக்கிறது அது அடுத்த விஷயம். ஆனால் நாங்கள் திருமணம் ஆவதற்கு முன்பு காதலிப்பு என்பது உண்மையில அது நாங்கள் வேதத்தின் அடிப்படையில சொல்லுறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே சில வேளைகளில் இதற்கு விரோதமான கேள்விகளோ அல்லது இதை எதிர்த்து கேள்விகளோ கேட்கலாம். நிச்சயமாக அந்த கேள்விகளை நாங்கள் வரவேற்கலாம், இல்லையா பிரதர்? அவர்கள் கண்டிப்பா வரவேற்கலாம். பட் இத சொன்ன உடனே எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, யாக்கோபு அன்றைக்கு ராகேலை நேசிக்கவில்லையான்னு சொல்லி கேட்பாங்க. பாஸ்டர் நேசிச்சாருல ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாக்கோபு ராகேலை நேசித்தது உண்மை, வேதாகமத்தின் அடிப்படையிலும் அவர் காதலித்தது உண்மைதான். ஆனால் அவர் ராகேலை எத்தனை வருடங்கள் காதலித்தாரோ அத்தனை வருடங்களும் அவர் அடிமையாக இருந்தார் மாமனாருக்கு. அவர் அத்தனை பேரும் அவை அடிமையாகத்தான் இருந்தால் மாமனார் சொல்றாரு, முதல் 7 வருஷம் எனக்கு அடிமையாக வேலை செய்ய அப்படின்னாரு. 7 வருஷம் அடிமையாக இருந்தார். மறுபடியும் இன்னொரு 7 வருஷம் சொன்னா 14 வருடங்கள் அவர் அடிமையாகத்தான் இருந்தார். ஆனால் திருமணம் செய்த பின்புதான் அவர் அதுக்கு பின்பதாகத்தான் அவருக்கு தன்னுடைய சுயநினைவு வருகிறது. அதுவரைக்கும் அந்த பெண்ணின் ஆசையினால் ராகேலினுடைய ஆசையினால் அடிமையாகத்தான் இருந்தார். அவருடைய முழு எண்ணங்களும் என்ன வேலை செய்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பெண் வேணும், அந்த ஒரே நோக்கத்தோடு அடிமையாகவே வாழ்ந்து விட்டார். திருமணத்திற்கு பின்பதாகத்தான் தன்னுடைய நிலையை யோசிக்கிறார். நம்ம எந்த தேசத்துல இருந்து வந்தோம், நம்முடைய சந்ததிகள்லாம் எங்க இருக்கிறாங்க, நம்முடைய உடன்பிறப்புகள் எங்க இருக்கிறாங்க, நம்ம எதற்காக எங்க இருக்கிறோம், ஐயோ நம்ம தேசத்துக்கு நம்ம திரும்பி போகணும், நம்மளை அழைத்து வந்த தேவன் இருக்கிறார், அந்த தேவன் நம்ம பார்க்கணும். அதற்கு பின்பதாகத்தான் அவர் பேசுகிறார். அதற்கு பின்பதாகத்தான் தன்னுடைய சம்பளத்தை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அதற்கு பின்பதாகத்தான் அவர் அடிமையாக இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணம் வரவில்லை, சம்பளத்தை குறித்து அவர் பேசவில்லை, தன்னுடைய தேசத்தை குறித்த எண்ணம் கிடையாது அவருக்கு.
நிச்சயமா. சோ ஒருவேளை இன்னைக்கு யாராவது லவ் பண்ண யாக்கோபை போல இருக்குன்னா அப்ப நீங்க அடிமையா இருக்கலாம் காலம் ஃபுல்லா. ஆமா. யாக்கோபு அடிமையாகத்தான் இருந்தான் தன்னுடைய ராகேலை நேசித்தபடினால். இன்றைக்கும் ஒரு பிரபலமான ஊழியக்காரர் காதலிப்பது தவறு இல்லை, நான் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிருக்கிறேன், இதை சொல்றதுக்கு நான் வெட்கப்படவில்லைன்னு சொல்லி ஸ்டேஜ்ல பேசினாரு. நானும் அதை பார்த்தேன். ஆனால் அந்த ஊழியக்காரனாக இருந்து அவர் காதலிக்கவில்லை, ரட்சிக்கப்பட்ட அவர் காதலிக்கவில்லை. ரட்சிப்பிற்கு முன்பதாக அவர் காதலித்தார், அதே பெண்ணை திருமணம் செய்தார். அதற்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கையில் பல நஷ்டங்கள் வந்தன, தோல்வி வந்தன. தான் காதலித்த அந்த மனைவியையும் அந்த குழந்தையையும் எடுத்துக்கொண்டு தற்கொலைக்காக சென்று கொண்டிருந்தார். தேவன் அவர் மேல் இரக்கம் வைத்து அவரை மீட்டு அவரை ரட்சித்து அபிஷேகித்து ஊழியம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். அது யாருக்கும் தெரியாது. காதலித்தது தெரியும், இன்றைக்கு உள்ள வாழ்க்கை தெரியும், இடையில் நடந்த சம்பவங்களை அவர் பேச மாட்டார். ஆரம்பத்தையும் முடிவும் வைத்து நாம் எதையும் நிதானிக்க கூடாது. வேண்டுமானால் அந்த ஊழியக்காரர்கள் தனியாக பர்சனலாக கேட்டு பார்க்கலாம். நிச்சயமா. காதலித்ததனால் வந்த சாபம் அது. அதெல்லாம் கேட்டு பார்த்து அவரே சொல்லுவாரு, நடந்துதான் இல்லை நடந்தது. அப்ப அதையும் இதையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ரட்சிக்கப்பட முன்பதாகத்தான் அவர் காதலித்தாரே தவிர ரட்சிக்கப்பட்ட பின்பு நடந்த சம்பவம் அல்ல அது. அல்ல. அப்ப அப்படி பேசினா ரட்சிக்கப்பட்டவனுக்கு இன்றைக்கு ஒரு தவறான ஒரு வழிவாசலை உண்டு பண்ணுவது போல ஆகிவிடும். உண்மைதான். ஆகவே உண்மையில அருமையாக இந்த நாளிலும் கூட வாலிபர்கள் காதலை குறித்து அதிகமாக கேள்வி எழுப்பது உண்டு. காதல் என்பது அதாவது உலக சிநேகமாயிருக்கிறது. காதல் என்றதுக்கும் அன்பு என்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் வேறுபடுத்தி சொல்லியிருக்கிறீர்கள். நீங்க சொன்னது போல யாக்கோப்பு ராகேல் அந்த காரியம் கூட, அவன் அடிமையாக இருந்தான். ராகேலை அங்கே காதல் என்று வரும் பொழுது அதற்கு அடிமைப்பட்டு பல வருடங்கள் அதுக்கென்று வேலை செய்தான் என்று கூட நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு பிற்பாடுதான் அவர் தன்னை குறித்தும் காரியங்களை குறித்து யோசித்து செயற்பட்டார். ஆகவே இந்த நாள்ல கூட நீங்க சொல்லும் பொழுது எனக்கும் கூட ஞாபகம் என்ன ஒரு உணர்வு வருகிறது. எப்படி என்று சொன்னால், காதலிக்கிறவர்கள் கூட யாருக்கோ ஒருவர் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். பெண்ணோ காதலிக்கிறவன் அந்த பெண்ணுக்கு அடிமையாகிறான். காதலிக்கிற ஒரு மனிதன் எழுதுகிறான், அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்தால் அடிமையாகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறான். அந்த பெண்ணுக்கு இவன் அடிமை. அந்த பெண் சொல்லுகிறதை செய்கிறான். அவனுடைய சிந்தனை கிடையாது, படிப்பு கிடையாது, வேலை இல்லை, குடும்பத்தை நினைக்கவில்லை. அன்றைக்கு தன்னை அனுப்பி வைத்த தாயை கூட அன்றைக்கு யாக்கோபு நினைக்கவில்லை. நிச்சயமா. அவனுடைய முழு மனதும் ராகேல். அந்த ஒரே யோசனையில் தான் இருந்தான். இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறார்கள். உண்மைதான். ஆகவே இந்த நாள்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு மேல வாலிபர்கள் வர வேண்டும் என்றுதான் இந்த செய்தியினுடைய அல்லது இந்த நேர்காணலுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த விடயத்தினுடைய ஒரு முற்றுமுழுதான ஒரு ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே இதை விட்டு நாங்கள் கர்த்தரையே நேசித்து கர்த்தரை பிரியமானதை செய்தால் எவ்வளவுத்துக்கு சந்தோஷம். அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட முடியும், மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க முடியும். அங்கே பவுல் தீமோத்தேயு சொல்லும் பொழுது கூட, நீ உன்னுடைய இளமையை குறித்து அசட்டை பண்ணாதபடி, ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி, வார்த்தையிலே, ஆவியிலே, நடக்கையிலே, இன்னும் பல காரியங்களே அங்கே சொல்லுகிறார். அப்படியாக நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நிதானித்து எங்களை நாங்கள் பார்த்து நடப்போமா இருந்தாலே உண்மையிலே நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆகவே இது ஒரு பிரசங்கம் பண்ணென்று அவர் அங்கே பவுல் தீமோத்தேயு சொல்லவில்லை. எல்லாவற்றிலும் நீ அதாவது மாதிரியாயிரு, நடக்கையில மாதிரியாயிரு, உன்னுடைய வார்த்தையிலே மாதிரியாயிரு, கற்பிலே மாதிரியாயிரு, இன்னும் ஆவியிலே, இப்படியாக ஒவ்வொன்றிலே மாதிரி. அதாவது எங்களுடைய வாழ்க்கையினுடைய செயற்பாடுகள் தான் வெளிவரணும், இல்லையா பிரதர்? ஆமென். ஆகவே நிச்சயமாக இந்த நாளும் வாலிபர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. இன்னும் பிரதர், நீங்கள் அதாவது சினிமா பாடல்களை கேட்க வேண்டும், கேட்கிறது நல்லதா கூடாது என்ற அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஆழமாக உங்களுடைய ஒரு செய்தியிலே, வீடியோ வடிவிலே வந்திருக்கிற அந்த இதிலே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அதை குறித்தும் சற்று சொல்லி, இந்த நாளிலே இந்த வஸ்திரங்கள், பெண்கள் அணிகிற வஸ்திரங்கள் எப்படியாக இன்றைக்கு அது கூட அநேக ஒரு இடரல்களை கொண்டு வருகிறது என்றான் சொல்ல வேண்டும். இடரல்கள் தான் அநேகர் என்றால் மற்றவர்கள் இடறி போகத்தக்கதா இன்றைக்கு வஸ்திரங்களுடைய காரியங்கள் இருக்கிறது என்பது நாங்கள் அவதானிக்கிறோம் அல்லது கேள்விப்படுகிறோம். ஆனால் சபைகளிலும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளும் கூட உலக மனுஷன் எப்படியாக ஒரு
ஒரு கவர்ச்சியாக ஒரு அநாகரிகமாக உடுத்துகிறார்கள். அப்படியாக இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் வந்திருக்கிறார். அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? வேதாகமத்துல 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க பாஸ்டர். 9ஆம் வசனங்களுக்கு நாம் வாசிக்கும் பொழுது ஸ்திரீகள் மயிரை பின்னுதலினாலாவது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவங்க தங்களுடைய முடியை பின்னுவதிலும் கூட ஒரு தகுதியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, வெளியேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். அப்ப ஆண்டவர் நம்ம வேதாகமத்தின்படி பார்க்கும்போது நம்ம அலங்கரியாமல் அப்படின்ட்டாங்க. மயிரை பின்னுதலையோ அல்லது முத்தோ பொன்னோ அல்லது வஸ்திரத்திலேயோ உங்களை அலங்கரிக்காமல். நமக்கு ஆண்டவர் அலங்காரத்தை எதிர்பார்க்கவில்லை. அலங்கரியாமல் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனம் சொல்லிடுது. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அலங்காரம் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அலங்காரத்திற்காகத்தான் இதெல்லாமே செய்யறாங்க. அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இதனால உங்களை அலங்கரிக்க வேண்டாம். அதனாலதான் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றோம். உன்னுடைய தலையில உள்ள முடி, நீ போடுற அந்த ஆபரணங்கள், பொண்ணு முத்து வெள்ளி, அதுபோல உன்னுடைய வஸ்திரம், இது எல்லாமே தகுதியானதாக இருக்க வேண்டும். முதலாக ஆண்டவர் ஆதாமிற்கும் ஏவாளிற்கும் அந்த வஸ்திரத்தை ஏன் கொடுத்தார் அப்படின்னா, அவர்கள் நிர்வாணமாய் காணப்படக்கூடாது என்பதற்காகத்தான். ஏன்னா நிர்வாணத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். நிர்வாணத்தை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக. அதனாலதான் அவர்களுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்தார். அதுக்கு பின்பதாக வேதம் சொல்கிறது தகுதியான வஸ்திரங்கள். பெண்களுக்கு என்று சில வஸ்திரத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதை பெண்கள் தான் உடுக்கணும். பெண்களுடைய வஸ்திரத்தை ஆண்கள் உடுக்க கூடாது, ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்கள் உடுக்க கூடாதுன்ட்டு. ஆனா இன்றைய கலாச்சாரங்கள் மாறுபட்டு விட்டாங்க. பெண்கள் இன்னைக்கு பேண்ட்டும் சட்டையும் அணிந்து கொண்டு போறாங்க. ஆனா வேதம் சொன்னா அப்படி செய்யறவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா வஸ்திரங்கள் அப்படிங்கிறது உடலை மூடுவதற்காகத்தான். நம்முடைய உடலின் பகுதிகளை காட்டுவதற்காக ஆண்டவர் நமக்கு வஸ்திரங்களை வழங்கவில்லை. அதற்காக நம்ம அனுமதிக்கவில்லை. நம்முடைய என்ன சொல்ல போனோம்னா, எந்த விதத்திலும் நம்முடைய வஸ்திரங்களோ நாம் அணிந்திருக்கிற நம்முடைய வஸ்திரங்கள் மற்றவர்களை இடர்கள் உண்டாக்காதபடிக்கு நம்ம நடந்து கொள்ளணும். சமீபத்தில் நடந்த ஒரு கற்பழிப்பு குற்றச்சாட்டிலே ஒரு கைதியை விசாரித்த பொழுது அவன் சொன்னான், அந்த பெண்ணுடைய வஸ்திரத்தினால் தான் நான் அந்த பெண்ணிடத்திலே நான் அந்த தவறை செய்தேன் என்று சொன்னான். ஏன் என்று கேட்ட பொழுது, அவளுடைய வஸ்திரங்கள் என்னை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விதமான கவர்ச்சியை உண்டாக்கினது, எனக்கு ஒரு விதமான பாவ எண்ணத்தை உண்டாக்கினது அப்படின்னு சொன்னான். எனவே அப்படிப்பட்ட ஒரு மற்றவர்களுக்கு நம்ம கவர்ச்சி பொருள் கிடையாது. மனிதர்கள் கவர்ச்சி பொருள் கிடையாது. நம்ம ஏன்னா நம்மளை கவர்ச்சி பொருளாவோ ஒரு அலங்காரமாவோ கொண்டு போய் நம்ம மற்றவங்களுக்கு காட்டணுங்கிற அவசியத்தை ஆண்டவர் நினைக்கவில்லை. அந்த மாதிரி ஒரு வஸ்திரங்களை தடுக்காம நம்ம அணியாமல் நம்ம தகுதியான ஒரு வஸ்திரங்கள், நமக்குன்னு ஆண்டவர் வஸ்திரங்களை கொடுத்திருக்காங்க, தகுதியான வஸ்திரங்கள். இடையில ஒரு ஊழியத்துக்கு சென்றிருந்த பொழுது ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்தை நடத்துகிற ஒரு சகோதரி தன்னுடைய மகளை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். நல்ல வளர்த்தியான பெண், ஒரு 18 வயது வரைக்கும் நிரம்பியுள்ள ஒரு பெண். அவருடைய அணிந்திருந்த வஸ்திரத்துல 2 கையுமே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிறவங்க கூட இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் அணிந்து வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. நம்முடைய உடலின் பாகங்களை எக்காரணத்தை கொண்டும் நம்ம மற்றவர்களுக்கு பார்க்கும் வண்ணமாகவோ அல்லது மற்றவர்களுக்கு கவர்ச்சி உண்டாக்குகிற வண்ணமாகவோ நம்ம வஸ்திரங்கள் அணிய கூடாது. மதர் தெரேசாவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் எல்லாரும் அவர்களை தாய் அப்படின்றாங்க. ஏன்னா அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாய் மட்டுமல்ல, அவருடைய வஸ்திரங்களும் அதற்கு ஒரு அடையாளம். ஏன்னா அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தான். வந்தாலும் நம்முடைய இந்திய தேசத்தில் ஊழியம் செய்த காலங்கள் வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்தியாவின் கலாச்சாரத்தை கடைபிடித்து தகுதியான வஸ்திரத்தை அவர்கள் செய்கிற அந்த ஊழியத்திற்கு ஏற்ற வஸ்திரத்தை அணிந்தவர்கள். அதனாலதான் அவர்களை உலகம் முழுவதுமே போற்ற முடிகிறது. நம்முடைய ஸ்திரீகள் தகுதியான வஸ்திரங்கள் அணிய வேண்டும். வேதம் சொல்லி மயிரை பின்னுதலினாலாவதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சபைகள்ல கூட நிறைய பேர் முக்காடு போட மாட்டேங்கிறாங்க. கேட்டா கொஞ்சம் முடிய நாங்க கட் பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் பாப் கட்டிங் மாதிரி பண்ணிருக்கோம், அதனால முடிய கட் பண்ணானா நம்ம முக்காடு போட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை. அவங்க தலையை மொட்டை அடிக்கணும், மயிரை சிறைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படி முக்காடு போடுறது உங்களுக்கு விருப்பம் இல்ல, தலைக்கு மொட்டை அடிச்சு சர்ச்சையில வந்து உட்காந்துக்கலாம். அப்படி மொட்டை அடிக்கிறது அவளுக்கு அவமானம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது எல்லாமே ஆண்டவர் வேதாமத்தை சொல்லி வச்சிருக்க. முக்காடு போடுவதை குறித்து இன்னைக்கு லிப்ஸ்டிக் போட்டுட்டு போறாங்க, அதை குறிச்சுமே வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. துரி இச்சைக்கு இடம், துரி இச்சைக்கு
இடம் கொடுக்காதபடிக்கு உங்கள் சரீரத்தை நீங்க பேணாதீங்க, துரிய இச்சைக்கு இடமாக சொல்லி ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா அந்த நீங்க இந்த லிப்ஸ்டிக்கை போட்டு போகும்போது ஒருவனுக்கு துரிய இச்சை உண்டாகுது அவருடைய அந்த வாயை பார்க்கிற பொழுது. இப்படிப்பட்ட துரிய இச்சைக்கு இடமா நம்ம சரீரத்தை பேணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாமே முழுக்க வேதாந்தத்தின் அடிப்படையில் தவறான ஒரு காரியங்கள். இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா உபாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கண்களுக்கு இடையே இருக்கிற அந்த மயிரை சவரம் பண்ணாமல் இருங்கள். நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இன்னைக்கு ஐப்ரோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க எல்லாருமே. எத்தனையோ பிரபலமான ஊழியக்கார பெண்கள் கூட இன்னைக்கு ஐப்ரோ எடுத்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் நிறைய இடங்கள்ல பிரசங்கம் பண்ணும் பொழுது எங்கிட்ட கேட்பாங்க, இந்த பிரபலமான ஊழியக்கார அம்மாவை தெரியுமா? ஆமா தெரியும். அவங்க ஐப்ரோ எடுத்திருக்காங்களேன்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அவங்க இந்த வசனத்தை ஒருவேளை படிச்சிருக்க மாட்டாங்களா இருக்கும், ஒருவேளை அவங்களுக்கு இதை கற்பிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான், அந்த ஊழியக்காரமாவுக்கு ஒரே பைபிள் தான், எனக்கு ஒண்ணுதான். உலகம் முழுவதற்கு ஒரே வேதாகமத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு முறை ஆண்டவர் சொன்னா அதை மாற்ற மாட்டார். அதனால இந்த வசனத்தின் பிரகாரம் பார்த்தா அதை எடுக்க கூடாது. கண்களுக்கு இடையே இருக்கிற மயிரை சவரம் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நம்ம செய்து வைத்து விட்டார். ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும், ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், பிரசங்கி எப்படி இருக்கணும், சுவிசேஷகன் எப்படி இருக்கணும், சபை போதகர் எப்படி இருக்கணும், ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும், ஒரு மருத்துவர் எப்படி இருக்கணும், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வேதாகமத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய காரியத்தையும் ஒரு வசனத்தில் ஆண்டவர் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எல்லாமே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி மட்டும்தான் நம்ம செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. எந்த விதத்திலும் நம்ம சத்துருவுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்முடைய வஸ்திரத்திலா இருக்கட்டும், நம்முடைய அலங்காரத்திலாக இருக்கட்டும், எந்த காரியத்திலையுமே அதே மாதிரி செத்தவனுக்காக நம்ம உடம்பை கீறக்கூடாது. உடம்புல பச்சை குத்துவாங்க இன்னைக்கு. ஏன்னா சரீரத்தை குறிச்சு ஆண்டவர் சொல்லுது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு பலர் பக்தி வயராங்க பாராட்டுவாங்க, சபையில செப்பல் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பாராட்டுவாங்க. ஆனா அந்த ஆலயத்தை விட இந்த ஆலயத்தை ஆண்டவர் அதிகமா கனப்படுத்துகிறார். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா இதுலதான் தேவன் தங்குகிறார். நம்ம அந்த சரீரத்துல தான் ஆண்டவர் தங்குகிறார். அந்த சரீரத்துல நம்ம பச்சை குத்தி அதை குத்தி ரொம்ப அசிங்கமா பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். இது ஆண்டவருடைய ஆலயம். இதை கெடுத்தார் ஆண்டவர் கெடுப்பார் நம்மை என்று ஆண்டவர் இந்த வேதாகமத்துல நமக்கு சொல்லி இருக்கிறாரு. எல்லாத்துக்கு மேல மத்தேயு 5:28 இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல செஞ்ச பாவம், புதிய ஏற்பாட்டின் காலத்துல பார்த்தாலே பாவம். பாவம் செய்கிறதுக்கு ஒரு மனிதன் நம்மை பார்த்து நம்ம இச்சிக்கப்பட்டு அவன் விபச்சாரத்தில் விழாம இருக்கிறதுக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். உண்மைதான். மேல அருமையாக இன்றைய நாளிலும் இந்த வஸ்திரங்களை குறித்து அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையில நாங்கள் உலகத்து மக்களை எச்சரிக்கிறதை விட்டு நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுக்குள்ளா இருக்கிற வாலிபர்கள் கன்னிகைகளுடைய வஸ்திரங்கள் மிகவும் இந்த நாட்களிலே ஒரு அநாகரிகமாக அல்லது மற்றவர்கள் இடறி போகத்தக்கதாக இந்த நாட்களிலே வஸ்திரங்கள் உடுத்து கொண்டு வருகிறார்கள். அது சபைகளில் கூட அது காணப்படுகிறது. இன்றைக்கு சபைகளிலும் சில வேளைகளில் எச்சரிக்கப்படாமல் கூட இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே நிச்சயமாய் இவைகளை குறித்து கருத்திலே எடுத்துக்கொண்டு அவர்களை தகுதியான வஸ்திரம், நீங்க சொன்னது போல நல்ல தகுதியான வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கும் ஒரு சாட்சியாக மற்றவர்களையும் தேவனுக்கு நேராய் நடத்தத்தக்கதாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் கூட நாங்கள் பேசிக்கொண்டு வருகிற காரியம். ஆகவே வஸ்திரங்கள் நல்ல நல்ல ஒரு விலை கூடின வஸ்திரமா இருந்தாலும் நல்ல வஸ்திரங்கள் இருக்கிறது. அதை விட்டு 2 கை இல்லாத சட்டையை எடுத்து போட்டால் அது உண்மையில அதுல வருகிறவர்களுடைய அந்த சிந்தைகள் சிதறடிக்கப்படுகிறது. வஸ்திரமே நம்முடைய சரீரத்தை மூடுவதற்காகத்தான். முதலாக வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தது நோக்கம் நிர்வாணத்தை மூட வேண்டும். அந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் கொடுத்தார். உடலை மூடுவதற்காகத்தான் வஸ்திரம். நிச்சயமா நிச்சயமா. நம்மளை அலங்கரிப்பதற்காக இரண்டாவது விஷயம். ஆகவே இந்த நாளில் வஸ்திரத்தை உண்மையில ஒவ்வொருவரும் நல்ல ஒரு ஏற்ற வஸ்திரங்களாக நல்ல அடக்க ஒடுக்கமாக உடுத்திக்கொண்டு, ஏனென்றால் நாங்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல உலகம் சபைக்குள்ளே வந்துவிடக்கூடாது. ஆகவே நாங்கள் சபை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் வித்தியாசம் இருக்க வேண்டும்.
இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் உலகத்தை விட கேவலமாக நாங்கள் வாழ்வோமாயிருந்தால் அது தேவன் அருவருக்கிறார். தேவன் அதிலே பிரியப்பட போறதும் இல்லை. அதை நாங்கள் நிச்சயமாக அநேகருக்கு ஒரு பாவம் செய்யத்தக்கதாத்தான் ஏதுவாக மாறுகிறோம். ஆகவே இந்த வஸ்திரங்களை ஒழுங்கான முறையிலே நல்லபடியாக உடுத்து கர்த்தருக்குள்ளாக அநேகரை வழிநடத்த வேண்டும். அதே போல நீங்க சொன்னது போல பச்சை குத்துறது, தோடு குத்துற காரியங்கள் கூட, லிப்டிக் அடிக்கிற காரியங்கள் கூட தேவனுக்குள்ளாக அவைகள் எப்படி ஒரு விரோதமான செயல்கள், அது வேதத்தின் அடிப்படையில கூட நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஒன்றை சிந்திப்போமா இருந்தால், நாங்கள் தேவன் தங்குகிற ஆலயம் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமானதையே நாங்கள் சிந்திப்போம். இந்த உலக பிரகாரமாக நாங்கள் பச்சை குத்தியோ எங்களுடைய நாங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால், இந்த பச்சை குத்துறது தேவனை பிரியமில்லை என்று சொன்னால் நாங்கள் விட்டு விடுவோம். ஆகவே அதே போல நாங்கள் இந்த நாட்கள்ல இந்த பச்சை குத்துறது, தோடு குத்துறது, இப்படியான காரியங்களை விட்டு நாங்கள் அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறபடினால், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அதாவது நித்தியமாக உங்களுடைய அதாவது பரிசுத்த அலங்காரம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலயத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆகவே இது எங்களுக்குள்ள எப்பொழுதும் பரிசுத்தம் என்ற அந்த சிந்தை, அந்த அலங்காரம் தான் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இதை விட்டு உலக பிரகாரமான அலங்காரங்கள் எங்களுக்கு ஏற்றதல்ல. ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமுள்ள தெய்வத்தினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் வாலிபர்கள், கன்னிகைகள் இதை அவதானமாக கருத்திலே கொள்ள வேண்டும். பெரியவர்களும் இதை கருத்திலே கொள்ளத்தான் வேண்டும். நாங்கள் விசேஷித்த விதமா நீங்கள் வாலிபர்களை குறித்த ஒரு தரிசனத்தோடு ஓடுகிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிறபடினா நாங்கள் அதிகமாய் வாலிபர்களையே முன்னிறுத்தி அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி வருகிறோம். நிச்சயமாய் வாலிபர்களுக்கு இந்த நாளும் பேசிக்கொண்டு வருகிற ஒவ்வொரு விடயங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் பிரதர், நீங்கள் ஏதாவது வாலிபர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுங்கள். நீங்கள் அதை அநேக காரியங்களில் நீங்கள் வாலிபர்களை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள். கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நீங்க பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாருங்க பாஸ்டர், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் வருதுங்க பாஸ்டர். இந்த காலகட்டத்தில் அந்த சுய புணர்ச்சிக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டங்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்னொருத்தர்கிட்ட போய் விபச்சாரம் பண்றது கிடையாது, இதனால் யாரும் பாதிக்கப்பட போவதில்லைன்றாங்க. ஆனா இது பாவம் சொல்லி வேதம் சொல்லுது. இவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. மோஸ்ட் ஆஃப் யூத் இன்னைக்கு இதுக்கு அடிக்டா இருக்காங்க. இரண்டாவது ஆண் புணர்ச்சிக்காரர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்வது, பெண்கள் பெண்களை திருமணம் செய்வது, இப்படிப்பட்ட ஒரு கூட்டமே இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே தேவனுக்கு விரோதமானவர்கள். இந்த அத்தனை பாவங்களையும் ஆண்டவர் அருவருக்கிறார். வேதம் சொல்லுது, இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறாரு, அநியாயக்காரர். இது நியாயத்தின் பிரகாரமான கிடையாது. இதெல்லாமே ஏன்னா நம்ம சுயமாக புணர்ச்சி ஏற்படுத்த கூடாது. இது அநியாயம். ஆணுக்காக பெண்ணை, பெண்ணுக்காக ஆணை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நிச்சயமா நிச்சயம். அப்ப இது ஒரு அநியாயம். இரண்டாவது ஆண் புணர்ச்சி, இது ஒரு பாவம். அதே போல பெண்ணோடு பெண் திருமணம் செய்வது, இன்றைக்கு இது பல தேசங்களில் இது ஒரு சட்டமாக ஏற்றப்பட்டு விட்டது. இதுல என்ன தவறு கிடையாது, அவர்கள் பிடித்திருந்தால் ஒன்றாக வாழ்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டிலும் கூட எனக்கு தெரிந்த எங்களுடைய பகுதியிலும் கூட ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஈடுபட்டு இருந்தார். ஈடுபட்டு ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நேசித்து நான் திருமணம் செய்து கொள்கிறேங்கிற மாதிரி இருந்தாங்க. அவ்வளவுதான். அவருக்கு ஆலோசனை வழங்கினா நான் இது தவறு என்று சொல்லி இப்படி. ஏன்னா இது கடைசி காலம். பாவத்தை ஏதாவது ஒரு முறையில் செலுத்தி மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு நினைக்கிறான். ஏதாவது ஒரு வழியில். இன்றைக்கு ஒரு காலத்துல சினிமா பாவம் நினைத்தாலும் இன்னைக்கு அதை விட எத்தனையோ பாவங்களை அட்வான்ஸ் லெவல்ல வந்துவிட்டது. இன்னைக்கு அந்த அளவிற்கு இன்னைக்கு பாவம் பெருகி இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் சினிமாவை நம்ம சொல்லலாம். உண்மைதான். ஏன்னா பெண்களை சகோதரியாக, தாயாக பார்க்க வைத்தது நம்முடைய வேதாகமம். பெண்களை காதலியாகவும் கவர்ச்சியாகவும் பார்க்க வைத்தது சினிமா. எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னது வேதாகமம். அடிதடியையும் வன்முறையையும் கொண்டு வந்து கதாநாயகர்களாக இன்றைக்கு வாலிபர்களை மாற்றினது சினிமா. நிச்சயமா.
இப்படிதான் இந்த சினிமா இன்றைக்கு எத்தனையோ இதுல வாலிபர்களை தடுமாற செய்து கொண்டிருக்கிறது. தேவனை தலைவனாக கொண்ட மனிதர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு சினிமா நடிகனை தலைவனாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நடிகர்கள் தான் பிற்காலத்தில் அரசியலுக்கும் வருகிறார்கள். அவர்களுக்கு தான் ஓட்டுகிற அளவிற்கு இன்றைக்கு வித்தியாசமான சூழ்நிலை தேசத்தில் மாறிவிட்டது. எனவே இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுடைய ஒரே இது அவருடைய வேதாகமம் தான். வேதாகமத்தை வாசித்து அதுவே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பல பகுதிகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் வாலிபர்களுக்காக மிகவும் அழகான காரியங்கள் எழுதியிருக்கிறார். வாலிபன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை அவர்கள் படித்து ஏதோ ஒரு ஊழியக்காரனை பின்பற்றுவதை விட இன்றைக்கு நான் சொன்னாலும் என்னையும் அவர்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா வேதாகமம் தான் எல்லாருக்கும், வேதாகமத்தை தான் நமக்கு வழிகாட்டி. ஏன்னா அதை மட்டுமே அந்த புதிய ஏற்பாடு அந்த பகுதியில் அவர்கள் படித்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாலே போதும். ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் ஆண்டவரால் விடுதலையாக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபன் எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும் சரி, வேதம் சொன்னது பிரகாரமாக அது எவ்வளவு பெரிய ரத்தாம்பரத்தை போல சேவரே என்று இருக்கிற பாவமாக இருந்தாலும் சரி, விட முடியாத எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. எல்லா மனிதனையும் ஆண்டவரால் விடுதலையாக்க முடியும். எனவே நிச்சயமாக ஆண்டவர் விடுதலையாக்குவார். அந்த வாலிபர்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் சொன்னாங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர்களை விடுதலையாக்குவார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை தவிர யாராலும் ஒரு மனிதனை உயர்த்த முடியாது. யாராலும் உயர்த்த முடியாது. பில் கிளின்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஜனாதிபதி அமெரிக்காவில் இருந்தார். அவர் ஒரு பெண்டிகோஸ்து சபையிலே ஒரு விசுவாசியாக இருந்தார். ஒரு வாலிபனாக இருந்த பொழுது அந்த சபையிலே ஒரு கூட்டம் முடியும் பொழுது ஒரு சகோதரி அவருக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்தாரலாம். இந்த சபையில் இருக்கிற சகோதரன் கிளின்டனை ஆண்டவர் தேசத்திற்கு ஜனாதிபதியாக உயர்த்த போகிறார் என்று சொல்லி வாலிப பருவத்திலே மிகுந்த வைராக்கியமாய் பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொண்ட ஒரு மனிதன் அவரை விசுவாசித்தார். அந்த சகோதரின் வாக்குப்படி அவருடைய பரிசுத்தத்தினாலே ஆண்டவர் தன்னுடைய கிருபையினாலே அவரை அமெரிக்க தேசத்திற்கு ஜனாதிபதியாக உயர்த்தினார். ஜனாதிபதியாக உயர்த்தின பின்பு அவர் தவறான ஒரு பாவத்தில் இறங்கிவிட்டார். அதை குறித்து எல்லாரும் கேட்ட பொழுது, பேட்டியில் கேட்ட பொழுது, நான் வாய் வழியாக மட்டும்தான் அவளோடு நான் பாவம் செய்தேன், புத்தகங்களை தான் பரிமாறிக்கொண்டோம், நான் விபச்சாரம் செய்யவில்லை என்று எல்லோருக்கும் தெரிந்த வகையில் வெளியரங்கமான பதிலை கொடுத்தார். எந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உயர்த்தினாரோ அதே ஸ்தானத்திலிருந்து அவரை கீழே தள்ளிவிட்டார். எனவே ஆண்டவரால் ஒரு மனிதனை உயர்த்த முடியும், பாவம் ஒரு மனிதனை கீழே தள்ளும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அவருடைய வாழ்க்கை அவர் எழுதினதில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்த என்னை ஆண்டவர் இந்த அளவிற்கு உயர்த்தினார், என்னுடைய பாவத்தினால் நானே விழுந்து விட்டேன் என்று சொல்லி எழுதியிருந்தார். அவருடைய பெயர் கேவலப்பட்டது. அமெரிக்க தேசம் முழுவதும் அவருடைய பெயர் மிகவும் அசிங்கமான அளவில் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டது. அவரையும் மோனிகா லெவன்ஸ்கி என்ற பெண்ணை வைத்து மிகவும் கேவலப்படுத்தினார்கள். தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் உயர்த்தினார். அவர் உயர்ந்திருந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட பாவத்தின் நிமித்தமா தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டது. அது நிமித்தம் இவரு ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தார். எனவே எந்த மனிதனையும் ஆண்டவர் உயர்த்த முடியும். ஆண்டவருக்காக பரிசுத்தமா இருந்தால் சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை ஆண்டவர் அரண்மனையில் கொண்டு போய் உட்கார வைக்க முடிந்தது. காரணம் அவனுடைய அந்த பரிசுத்த தீர்மானம். தானியேலுடைய தீர்மானத்தினால் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். நியாயாதிபதியாக இருந்த சிம்சோன் கீழே வந்து கடைசியில் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக கேவலப்பட்டு அவன் மரித்து போக நடந்தது. காரணம் அவனால் விட முடியாது அந்த பாவம். அவனுடைய பிள்ளையாக மாற நிச்சயமாக ஒரு வாலிபனை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். உண்மைதான். அதாவது நாங்கள் இதுவரைக்கும் பேசிக்கொண்ட ஒவ்வொரு விடயங்களும் இந்த நாட்கள்ல எல்லோருக்குள்ளும் ஒரு கடந்து வருகிறது. அதாவது இச்சை வராது என்றில்லை, அல்லது போராட்டமான சூழ்நிலைகள் இல்லை என்றில்லை, எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் தான் தேவனுக்குள்ளா எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அதாவது அங்கே பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கணும். அப்ப போராட்டம் போராட வேணும். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கதைத்துக் கொண்டு வருகிற பிரகாரம் இந்த பூமி ஒரு பாவ பிரசன்னமான பூமி. இச்சைகள் எங்களை நோக்கி வரும், கவர்ச்சிகள் வரும், மற்றும்
பலவிதமான அடிமைப்படுத்தக்கூடிய பல காரியங்கள் வரும். ஆனா நாங்கள் போராட வேண்டும், நல்ல போராட்டம் போராட வேண்டும். கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்ல, இதை நாங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் எங்களுக்கு நல்ல சர்வாயுத வர்க்கங்களை தந்திருக்கிறார். எப்படியாகலாம் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று. ஆகவே எங்களுடைய போராயுதங்கள் அங்கே மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த தேவ பலம், அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்குமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தைகளினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போமாயிருந்தால், நிச்சயமாய் வாலிபர்களே, கன்னிகைகளே, நீங்கள் சௌரன் சொன்ன ஆலோசனைகளின்படி நீங்கள் நடந்து கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ முடியும் என்பதை நாங்கள் வாலிபர்களுக்கு இந்த வேளையிலும் சொல்லிக் கொள்கிறோம். வாலிபர்களே, நீங்களும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்க வாலிபர்களே, நீங்களும் மற்றவர்களுக்கு ஆலோசனைகளாய் சொல்லுங்கள். இப்படியான காரியங்கள் தேவன் அருவருக்கிற காரியங்கள். இன்றைக்கு உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு உலகம் காட்டுற பிரகாரமாக இப்படியே நாங்கள் சபைகளுக்குள்ளும் இருக்கக்கூடாது, அல்லது தேவ பிள்ளைகள் என்றும் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாள்ல பிரதர், நிச்சயமா நாங்கள் பேசிக்கொண்ட ஒவ்வொரு விடயங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்கும். பெற்ற தாய் தகப்பனுக்கு கூட அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இது ஆசீர்வாதம் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். ஆமா, இந்த நாளிலும் கூட உண்மையில கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாய். ஏனென்று சொன்னால் இந்த காலகட்டத்திலே நாங்கள் பெரியவர்கள் அல்லது வளர்ந்தவர்கள், திருமணமாகினவர்கள், ஏதோ நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் வாழுகிறோம், எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்ற ஒரு சிந்தையோடு நாங்கள் இருக்காதபடிக்கு வாலிபர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, வாலிபன் பலவான் கையிலுடைய ஒரு அம்பு என்று சொல்லி ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படியான அந்த தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரங்களை குறித்து இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகத்தக்கதாக, அவர்கள் தேவன் பக்கமாய் தங்களுடைய வாழ்வை திசை திருப்பி தேவனை நோக்கி ஓடத்தக்கதாக இந்த நாளிலும் கூட அருமையான காரியங்களை சொல்லியிருக்கிறீங்க பிரதர். இந்த நாள்ல நீங்கள் வாலிபர்கள், கன்னிகைகளுக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஒரு ஜெபத்தை ஏறிடுங்கள் பிரதர். நிச்சயமாய் இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபியுங்கள் பிரதர். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கும்படியாக இறங்கி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாலிபர்களை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய வாலிபத்தின் ரத்தத்தை நீர் சிந்தினீரே ஆண்டவரே, அதை ஒரு விஷயம் நீர் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் ரத்தாம்பரத்தை போல சிவேரந்து இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிற ஒரு தேவன் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரியவர்களுக்காக, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த பாவத்தை விட முடியாமல் தவித்தாலும் வேதம் சொல்லுகிற பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்கிறபடி பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் நீர் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய முடியாதபடிக்கு ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாருடைய தலைகளையும் உயர்த்துகிற தேவன் இயேசப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இவருடைய பெயர்களை பெருமைப்படுத்தி இந்த தேசத்திலே ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானத்தில் உடைய பிள்ளைகள் சிறந்து விளங்க கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்த படிப்பை ஆசீர்வதித்து படிப்பிலை உயர்த்துங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை வேலையில் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தொழில் செய்கிற பிள்ளைகளை தொழிலில் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த தேசத்தில் பெரிய பெரிய ஸ்தானங்களில் ஆண்டவரே எங்கள் வாலிபத்தின் பிள்ளைகள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஆண்டவரே, இவர் எந்த பாவத்தில் அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த வேளையில் ஆண்டவரே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை அடையட்டும் என்று சொல்லி நானும் அன்பு பாஸ்டரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை அடையட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. விடுதலை செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தி உயர்த்தி வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த பிள்ளைகள் உமக்காக தானியேலை போல தீர்மானம் எடுத்து வாழ, உமக்காக ஒரு பெரிய பரிசுத்த சந்ததியாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் பிள்ளைகள் நினைவில் வைத்து
ஆண்டவர் வேதாகமத்தை வாசித்து அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசேஷ வண்ணமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நீர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எந்த இடத்தில் இருந்தாலும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பிரதர். நிச்சயமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாய் நீங்கள் சொல்லிய ஆலோசனைகள் வாலிபர்கள் கன்னிகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். தொடர்ந்தும் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கென்று வாலிபர்களுடைய அந்த தரிசனத்தோடு இன்னுமாய் ஓடி அநேக வாலிபர்களை கர்த்தருக்காக இன்னுமாக பயன்படத்தக்கதாக நீங்கள் இன்னுமாக செயற்பட வேண்டும் என்றும் உங்களை நாங்கள் வல்லமையின் துணி வானொலி சார்பாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே இன்னுமாய் உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். வல்லமையின் துணி ஊழியங்களுக்கு எங்களுடைய நன்றி. எங்களுடைய ஊழியத்தை கனம் பண்ணி என்னையும் நீங்க ஒரு பேட்டி எடுத்து இந்த வாலிபர்கள் பிரயோஜனமாக்கினபடினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் உங்களுக்கு என்னுடைய ஊழியத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். ஆம் நேயர்களே, இதுவரையும் எங்களோடு கர்த்தருடைய வாய் என்ற ஊழியத்தினுடைய ஸ்தாபகராயிருக்கிற சகோதரன் ஆசீர் அவர்கள் எங்களோடு இந்தியா தேசத்திலே தமிழ்நாட்டிலே ஓசூர் என்ற பகுதியில் இருந்து எங்களோடு இணைந்து வாலிபர்களை குறித்த பல விடயங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டார். வாலிபர்கள் கன்னிகைகளுக்குரிய பல விடயங்களை குறித்து பகிர்ந்து கொண்டார். நிச்சயமாக வாலிபர்கள் கன்னிகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். அன்பானவர்களே, சௌரனுக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்தும் ஜெபிக்கும்படியாகவும் அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படியாக வாலிபர்களை குறித்த ஒரு தரிசனத்தோடு ஓடுகிறவர்கள், அதிலும் ஒரு உண்மையாக வேதத்தின்படி வேதம் நேசிக்கிற பிரகாரம் அவருடைய கற்பனைகளின்படி கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய இப்படியான ஊழியன்காரனை போல அநேகர் எழும்பத்தக்கதாகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் வாலிபர்கள் கர்த்தருக்கென்று இன்னுமாக எழுந்து செயற்பட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். ஆகவே அன்பானவர்களே, இந்த வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி நிச்சயமாக இந்த வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியிலே இதிலே வெளிப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கும். பல ஊழியர்கள் இதிலே கலந்து கொள்கிறார்கள். ஊழியக்காரர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய ஊழியங்களை குறித்தும் மற்றும் தேவ பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை குறித்து சொல்ல வேண்டுமானால் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், எங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். உங்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களை குறித்தும் உங்களுடைய ஊழியங்களை குறித்தும் மற்றும் நீங்கள் சொல்ல போற சபை தேவ ஜனங்களுக்குரிய ஆலோசனைகளையும் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். ஆகவே இணைந்து கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தின் மூலமோ எங்களுடைய ஸ்கைப் முகவரி மூலமாகவோ அல்லது பேஸ்புக் ஐடி மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலமாக இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய அனைத்து முகவரிகளை நீங்கள் www.vallamain20.com என்ற பிரதான இணையதளத்திலே சென்று நீங்கள் பார்வையிடுவீர்களாயிருந்தால் அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் துணியோடு. வாலிபரே வாலிபரே வாருங்கள், வாழ்வதனை இயேசுவுக்கே தாருங்கள். வாலிபரே வாலிபரே வாருங்கள், வாழ்வதனை இயேசுவுக்கே தாருங்கள். வாழ பிறந்தவனே புவி ஆழ பிறந்தவனே, உன் வாலிப நாளில் தேவனை தேடு, அவனை நீ பாடு. வாலிபரே வாலிபரே வாருங்கள், வாழ்வதனை இயேசுவுக்கே தாருங்கள். வாலிபரே வாலிபரே வாருங்கள், வாழ்வதனை இயேசுவுக்கே தாருங்கள்.
your friendship உன்னை தேடி வரும். சிம்சோன் போல ஸ்நேகம் எண்ணம் கூடி வரும். Hey, teenage வயசில் your friendship உன்னை தேடி வரும். சிம்சோன் போல ஸ்நேகம் கொள்ளும் எண்ணம் கூடி வரும். யோசேப்பை நீ நினைத்துக்கொள், பாவத்தை நீயும் வெறுத்துக்கள். யோசேப்பை நீ நினைத்துக்கொள், பாவத்தை நீயும் வெறுத்துக்கள். உன்னை துரத்தும் இச்சைகளுக்கு விலகி நீ ஓடு. உன்னை துரத்தும் இச்சைகளுக்கு விலகி நீ ஓடு. வாலிபரே வாலிபரே வாருங்கள், வாழ்வதனை இயேசுவுக்கே தாருங்கள். வாலிபரே வாலிபரே வாருங்கள், வாழ்வதனை இயேசுவுக்கே தாருங்கள். கண்டிரும் கனவுகள் எல்லாம் இன்பமயம். Parents, teachers, advice எல்லாம் ரொம்ப போர் அடிக்கும். Really, college daysல் கண்டிரும் கனவுகள் எல்லாம் இன்பமயம். Parents, teachers, advice எல்லாம் ரொம்ப போர் அடிக்கும். உனக்காய் ஜீவன் விட்டவரை உள்ளத்தில் நீயும் நினைத்துக்கொள். உனக்காய் ஜீவன் விட்டவரை உள்ளத்தில் நீயும் நினைத்துக்கொள். வேதம் காட்டும் பாதையில் உன் பாதம் செல்லட்டும். வேதம் காட்டும் பாதையில் உன் பாதம் செல்லட்டும். வாலிபரே வாலிபரே பாருங்கள், வாழ்வதனை இயேசுவுக்கே தாருங்கள். வாலிபரே வாலிபரே வாருங்கள், வாழ்வதனை இயேசுவுக்கே தாருங்கள். கதவுதனை இயேசு தட்டுகிறார். உனக்குள்ளே அவர் இன்றும் வாழ ஏங்கி துடிக்கின்றார். உந்தன் இதய கதவுதனை இயேசு தட்டுகிறார். உனக்குள்ளே அவர் இன்றும் வாழ ஏங்கி துடிக்கின்றார். மாயையான லோகத்தை நம்பி நீயும் வாழாதே. மாயையான லோகத்தை நம்பி நீயும் வாழாதே. இயேசு உந்தன் உள்ளே வந்த லைஃபே ஜாலிதான். இயேசு உந்தன் உள்ளே வந்த லைஃபே ஜாலிதான். வாலிபரே வாலிபரே வாருங்கள், வாழ்வதனை இயேசுவுக்கே தாருங்கள். வாலிபரே வாலிபரே வாருங்கள், வாழ்வதனை இயேசுவுக்கே தாருங்கள்.